டேஞ்சர் என்பது 10, 7, 20, 13, 11, 24 என குறிப்பிடப்பட்டால் அதே குறியீட்டில் மிஷின் என்னும் சொல்லின் குறியீடு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏபிசிடியில் டியோட நம்பர் 4, ஏவோடது 1, என்னோட நம்பர் 14, ஜி 7, இ 5, ஆர் 18. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே என்னென்னா +6 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? இப்போ 4 + 6 10, 1 + 6 7 அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே 6 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மிஷினோட கோடிங் என்னென்னா அதோட நம்பர்லேருந்து +6 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எம்மோட லெட்டர் 13, 13 + 6 19, ஏவோட லெட்டர் 1, 1 + 6 7, சியோட லெட்டர் 3, 3 + 6 9, ஹெச்சோட லெட்டர் 8, 8 + 6 14, ஐ 9, 9 + 6 15, N 14, 14 + 6 20, E 5, 5 + 6 11. இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பத்தொம்போது 7 9 14 15 20 11 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த சீக்வன்ஸ் எழுதாமலே இதுக்கான ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். டேஞ்சர்லேயும் ஏ இருக்குது, மிஷின்லேயும் ஏ இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏக்கான லெட்டர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. 7 7. அடுத்து என் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் இருக்குது, டேஞ்சர்லேயும் இருக்குது. என்கான லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20. இப்போ இங்கே 20 வரும். ஈக்கான லெட்டர் 11 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 11 வரும். இப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி எண்ட் ஆகுது? 20 11ல் எண்ட் ஆகுது. ஆப்ஷனில் நமக்கு ஆப்ஷன் டி மட்டும்தான் 20 11ல் எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது.